எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பூர்ஜி. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் நம்ம வந்து 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸான ஒரு 2 வெங்காயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு இது ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 முட்டை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா அந்த முட்டையெல்லாம் வந்து நல்லா அந்த உதிராக அந்த நல்லா வெந்து வரும். அது நீங்கள் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ அந்த முட்டையெல்லாம் நல்லா வந்து உதிராக வெந்து வந்துடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜாக வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம வந்து அதை இறக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய சூப்பரான எக் பூர்ஜி ரெடி. இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லைனா சப்பாத்திக்கு கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.